குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நீங்க விரல ஆற்றவர் இல்ல, விரல விட்டு ஆற்றவர். ஆகாயம் தமிழ் வழங்கும் ராப் சிலோன் வித் DJ Swaji fans meet. Title sponsor KR Travels for your reliable travel partner. Rizan Jewelry International Jewel Collections, India, Dubai, Qatar, Oman and Malaysia. Powered by Mayavaram ARC Kamachi Jewels, நூற்றாண்டை கடந்த பாரம்பரியமிக்க ஸ்தாபனம். Skyman 4X, T Nagar, Exchange Smarter, travel further. Shivaji the boss, DJ Shivaji the mass. நீங்க டீம்ல மட்டும் இல்ல, எனக்கும் நீங்க பெருசுதான். ஏன்னா நீங்க விரல ஆற்றவர் இல்ல, விரல விட்டு ஆற்றவர். டீமுக்கு நீங்க சித்தப்பாவா இருந்தாலும் எனக்கு நீங்க எப்பவுமே மாமா தான். ஐ லவ் யூ சொல்லுங்களேன். ஐ லவ் யூ சிவு. இப்படிக்கு உங்களை அடைய காத்திருக்கும் ஆனந்த். இப்ப மூஞ்சி தெரியுதா? லண்டன்ல இருந்துங்க. அவர் ராப்பர்ல ராப் மாதிரி படிக்கிறவரையா, அதனால ஆக்சுவலி அவரு என்ன ஆசைப்படுறாரு? கருவாடு குழம்பா? எனக்கு கருவோடு குழம்புன்ற மாதிரி கேட்டுச்சுங்க. அலைவரு திமிங்கலம் தானோ கண்ணேகடி மாணி தித்திக்கும் பத்தேனி சிஞ்சித ஒளியாலே வஞ்சிக்கும் மகனானே மின்னலோடி கண்ணில் கண்டேன் அன்னக்கிளி என்னை தந்தேன் பின்னில் பல துருவம் எடுத்து மங்கியனை மாலை செய்தேன் பாவாட சேலை கட்டும் பஞ்சவர்ண மாதிரி. இவ்வளோ நேரம் வந்து கிறிஸ்டி நிறைய சூப்பரான செக்மெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டான செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ்வர்ஸ்க்காக இருக்கட்டும், அம்மாக்கா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் லெட்டர் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த லெட்டரை படிக்கும் போதே ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி சூப்பரான லெட்டர்ஸோட நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய தமிழுக்கு இவங்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு சில லெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் நான் வந்து செலக்டிவாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படிச்சிடலாமா? கண்டிப்பாக படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெடியா? இல்லைன்னா மட்டும் விட போறீங்க. ரெடியா? ரெடி. இது யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, சிவாஜி த பாஸ், DJ சிவாஜி த மாஸ், அன்புள்ள சிவு. இது ஏதோ தெரிஞ்சே செய்யற மாதிரி இருக்கு. சரி, மேல நிஜமாவே லெட்டர் தாங்க. நான் உங்களுடைய டைகாட் ஃபேன். தேங்காய் ஃபேனா? ஜோக்கா ஓ, டைகாட் ஃபேனா? கேட்கல ப்ரோ. ஓகே, நீங்க டீம்ல மட்டும் இல்ல, எனக்கும் நீங்க பெருசுதான். மேல சொல்ல வரேன்னா, டீம்ல மட்டும் நீங்க பெருசு இல்ல, எனக்கும் நீங்க பெருசுதான். உங்க வயசு சொல்லல, மனச சொன்னேன். சிவாஜின்னு நீங்க தலைவர் பேரை வச்சிருந்தாலும் நீங்க சிம்பு மாதிரி. ஏன்னா நீங்க விரல ஆற்றவர் இல்ல, விரல விட்டு ஆற்றவர். டிஸ்க சொன்னேன். உங்க விரல் ஸ்விட்ச்ல மட்டும் இல்ல, என் மனசுலயும் கதகளி ஆடுது. உங்க விரல் பட்டு தான் ராப் சிலோன் வீடியோ வைரல் ஆச்சு. அதே போல என் மேல உங்க விரல் பட்டு நம்ம வீடியோ எப்போ வைரல் ஆகும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஐ மீன், நீங்க எனக்கு ரிங் போடணும்னு சொன்னேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விரல் பட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ரிங்கு மாட்டி விட சொல்லியிருக்காங்க, விரல் படணும் அப்படின்னு சொல்லி. அவங்களே வந்து அது யாரோ டிஜே தெரிஞ்சவங்க தான் இதை எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீமுக்கு நீங்க சித்தப்பாவா இருந்தாலும் எனக்கு நீங்க எப்பவுமே மாமா தான். உங்க சுண்டு விரல் கூட கட்டையா இருக்கும். நீங்களே செம்ம கட்டை தான். அதுவும் சென்னையில பிறந்த நாட்டுக்கட்டை. ஹாப்பி பர்த்டே டார்லிங். ஆக்சுவலி ரீசெண்டா சிவாஜி எனக்கு பிறந்த நாள், அது வந்து மறக்காம மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்டீங்க போங்க. உங்களை பார்க்க சீக்கிரம் வரேன், என்னை வந்து அள்ளிக்கோங்க. ஐ லவ் யூ சிவு. இல்ல, இந்த பழைய போட்டோ படிக்கிறப்போ அதுல மூஞ்சி தெரியும்ல, அது யாருக்கு மட்டும் காமிக்கல. அது லெட்டர் படிக்கிறப்ப மூஞ்சி தெரியல. இல்ல, ஆனா ஒண்ணுங்க, உண்ணாமா ஆங்கரிங் பண்றீங்க அப்பா. அப்படியே அந்த எனக்கு எழுதுன அந்த பொண்ணை வந்து
அப்படியே ஃபேஸ் எங்க அது சிவுன்னு சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ சொல்லுங்களேன். ஐ லவ் யூ சிவு. சீ அக்கா வந்திருக்குண்டா. யாருமே யோசிக்காத ஒரு ட்விஸ்ட் தான் நான் சொல்ல போறேன். இப்படிக்கு உங்களை அடைய காத்திருக்கும் ஆனந்த். இப்ப மூஞ்சி தெரியுதா பாருங்களேன். இல்ல ப்ரோ அது லெட்டர் தானா? லெட்டர் தான் இது. எம்டியா இருக்கு, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியல. ஓகே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ இப்படி இல்ல ப்ரோ இத ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துடலாம். இதெல்லாம் நினைக்கக்கூடிய காரியமா இல்ல? இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர் வந்ததுண்டா? இந்த மாதிரி லெட்டர் வந்ததுண்டா? ஆனந்தியா அந்த மாதிரியா? இல்ல ஆம்பளை பிள்ளை இல்ல யாராவது கொடுத்துருக்காங்களா? இல்ல பொம்பளை பிள்ளைன்னு கேளுங்க சொல்றோம். நீங்க வெறுமனே மொட்டையை கேட்ட எப்படி சொல்றது? இல்ல அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். உங்களுக்காக ஆனந்த் உருக்கமா இருக்கு. அவர் உருக்கமா எழுதினாரு, நீங்க உருகி உருகி படிச்சீங்க. அவர் ரொம்ப நெருக்கமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போல. ஓகே, அடுத்த லெட்டர் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகிசன் உங்களுக்கு தான் வந்திருக்கு. படிக்கட்டுமா? வணக்கம் வாகிசன், நான் லண்டனிலிருந்து செலினோ வல்லினோ பிரசிலோ போ என்ற வாயில் நுழையாத பேருந்து. எங்க இருந்து? இல்ல இல்ல லண்டனிலிருந்து. இல்ல இல்ல இருங்க, உங்களை விட இவரே நல்லா படிக்கிறாரு. நீங்களே படிங்க. ஃபேன் ஆயிட்டாருங்க இப்ப. एक्चुअली இருங்க லண்டன்ல இருந்துங்க. அவர் ராப்பர்ல ராப் மாதிரி படிக்க தேவையா? அதனால என்ன एक्चुअली அவர் என்ன ஆசைப்படுறாரு? என்ன நடக்குது? நானே படிச்சிடுறேங்க அத. சரி ஓகே. வணக்கம் வாகிசன், நான் லண்டன்ல இருந்து சலினோ வெளிலிலி விசிலிலி போயிராரோ. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்று வாயில் நுழையாத பெயராய் வைத்திருந்தேன். என்று நீ எனக்குள் நுழைந்தாயோ அன்று முதல் இவள் யாழினி, நான் யாழினி பேசுகிறேன். உங்களுக்காக பேரே மாத்திருக்கேன். வணக்கம் யாழினி சொல்லுங்க. அவர் போன் பேசுறாரா? உன் மீதும் தமிழ் மீதும் பற்றுக்கொண்டேன், அதனால் தமிழை கற்றுக்கொண்டேன். அத்தான் உன்மேல் காதல் கொண்டேன். இந்த லண்டனில் உண்மையில் பீட்டருக்கே பேத்தினான். என்னிடமே சில தமிழர்கள் ஆங்கிலத்தில் பீட்டர் விடுவார்கள். திரும்ப நான் தமிழில் பேசும்போது அவர்கள் வாயடைத்து வாய்வழி தமிழ் வந்து தாய்மொழியின் பெருமை உணர்ந்து மீண்டும் தமிழில் பேசுவார்கள். அந்த பொண்ணு லண்டன்ல பிறந்து உங்களுக்காக எவ்வளவு உருக்கமா எழுதிருக்கான்னு பாருங்க. சிலர் நாம் தான் தமிழை வளர்க்க வேண்டும் என்பார்கள். தேவையில்லை, தமிழே நம்மை வளர்க்கும். இந்த உண்மையை புரிந்தவர்கள் அறிவில் வளர்ந்தவர்கள். நீ வாழ்க என்னோடு, நாம் வளர்வோம் தமிழோடு. நான் காதல் சொல்ல வரவில்லை, கல்யாணம் செய்து கொள்வோமா? காத்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கருவாடு குழம்பா? எனக்கு கருவோடு குழம்புன்ற மாதிரி கேட்டுச்சுங்க. காத்திருக்கிறேன் கருவாட்டு குழம்புடன். இப்படிக்கு யாழினி வாகிசன் ராசையா. ஆக்சுவலி அவங்க கல்யாணமே முடிச்சிட்டாங்க அங்க. பாட்டு ரெடி. கண்ணேகலை மாணி தித்திக்கும் இன்பத்தேனி சிஞ்சித ஒளியாலே வஞ்சிக்கும் மகனானே மின்னலோடி கண்ணில் கண்டேன் அன்னக்கிளி என்னை தந்தேன் பின்னில் பல துருவம் எடுத்து மங்கையை மாலை செய்தேன் பாவாட சேலை கட்டும் பஞ்சவர்ண மாதிரி செதுக்கி வச்ச தேர்வு பதுக்கி வச்ச வீரு மன்மதே நான் உனக்கு என்று சொன்ன பொன்னி லண்டனில் மல்லிகை முத்து கண்ணி அல்லக்கு குலுங்கி நடைகள் பழகும் அழகில சுருவல் மனசு சின்னுக்கும் அவளின் அசைவு இஞ்சி இடையில எந்த மனம் கண்டு கொள்ள அவள் கஞ்சா விழிகளால் போதை ஏறும் உள்ளுக்குள்ள அம்மம்மா சுட்ட பலகாரம் கண்ணம்மா கட்டில் நீயும் நானும் ஐலேஸ் சுட்ட பலகாரம் அடி கண்ணம்மா லண்டனில் நீயும் நானும் ஐலேசா ஐலேசா இனி போவோமா கைலாசா ஐலேசா ஐலேசா இனி போவோமா கைலாசா. ஆக 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 அருமை 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 அருமை. அதாவது உலக தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக ஆகாயம் தமிழ்ல வாகிசனோட காதலி லண்டன்ல இருக்காங்கன்றது நமக்கு ஊர்ஜித பாக்கியப்பட்டு. இல்லையே, நான் சும்மா தானே சொன்னேன். நான் சும்மா சொன்ன போது டக்குன்னு லண்டன் வரைக்கும் பாடுறீங்களே. லண்டன்ல இருந்து லெட்டர் வரைக்கும் இல்ல நாங்க உருக்கமா நீங்க கேட்ட லெட்டருக்குள்ள போயிட்டோம். நாங்க வந்து கலைஞர்களாகவே மாறிட்டோம். இப்போ
என்னென்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கு லெட்டருக்குள்ள போயிட்டீங்க நீங்க. சூப்பர். பட் உங்களுக்கு ஏதாவது ஆச்சா பிரதர்? ஏன்னா ரீசெண்டா நிறைய பேர் ஃபேன்ஸ், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க கமிட் தான் ஆனீங்களா, அதை பத்தி வெளியே சொல்லவே மாட்டீங்க. இல்ல அது கண்டிப்பா ஒரு 4 மேடை போட்டு ஸ்பீக்கர் காட்டி சொல்லுவோம். அது இல்ல கண்டிப்பா நாங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்க போறோம். கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டார். கற்பழிக்கப்படும். நீ ஏதோ ஒன்ன பேசாதடா பையா டேய். ஐயோ அவனா ஒரு மோடா முட்டிய பையா டேய். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கடவுள் அடி சேர்றாரு அவரு. ஓகே, ஆக்சுவலி தான் நிறைய பேர் வந்து மனசுடைஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த லெட்டர் வந்து ஆத்விக்காக. ஹாய் ஆத்விக், இந்த லெட்டர் எழுதும்போது இந்த பேப்பரும் பெண்ணும் எழுதுகிற இந்த பெண்ணும் லக்கி தான். அடடே ஆச்சரியக்குறி. உன் பெயரை எழுதி ரசிக்கிறேன், உனது ரசிகையாய் பரவசத்தில் இருக்கிறேன். ஆத்விக், இந்த பெயருக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியும். நீ கூட்டத்தில் நின்னாலும் தனியா அழகா கியூட்டா துண்டா தெரியறியே, அதுதான். துண்டா தெரியுறேன். துண்டானா தனியா. ஒரு கேக் அப்படி துண்டா கட் பண்ணி தனியா எடுப்பாங்கல்ல, அதான் துண்டா. உங்களுக்கு என்ன தோணுச்சு பிரதர் துண்டான்னு சொன்னோன்னா? இல்ல அது வேற ஒரு அர்த்தம் இல்ல. அப்படியே அந்த வைப்குள்ளே போயிடுறேன்னு துண்டா. நினைக்கிறேன். வாய்ஸ்ல அதே மாதிரி வருது. இல்ல, எனக்கு அவங்க எழுதுனதை விட அதை நான் படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. நீ நடத்து. நான் சொல்றது இந்த பாட்டெல்லாம் போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி ஆகுது லெட்டர் படிக்கிறதுக்கே. உனக்கு இந்த பெயர் தான் சரியான பொருத்தம். உன் ஃபேஸ்ல இருக்கு பியர்டு, நீ எப்போவோ என் ஹார்ட்ல ஹையர்டு. வாடகை எடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்தவங்க இங்கதான் இருக்காங்க. இங்க இருந்து குரல் வந்துச்சு. கரெக்டா கட்டுவிட்டா? இல்ல உண்மையாலே வந்து வெளியூர்ல இருந்து வந்த லெட்டர் தான் பிரதர். உன் கையில இருக்கு ஓம் டாட்டூ, என் ஹோம்ல இருக்கு உன் ஸ்டாச்சு. டாட்டூ குத்திருக்கீங்களா என்ன? டாட்டூலாம் எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியுது? இன்டர்வியூல பாத்து கையை காட்டிட்டு இருக்க. அப்படி இப்படி கதை கேட்க காட்டிடுவேன். நீ குட்டியா கியூட்டா இருக்க, நான் கியூட்டா குட்டியா இருக்கேன். நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா பிரதர் ஆல்ரெடி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி பிஜிஎம் போட்டா என்ன நினைப்பாங்க? ஓகே, நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். நீ குட்டியா கியூட்டா இருக்க, நான் கியூட்டா குட்டியா இருக்கேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கியூட்டு குட்டி பிள்ளைகள் குவா குவா. நீ எனக்கு கிடைப்பியான்னு தெரியல, ஆனா இந்த லெட்டர் உன் கையில கிடைக்கும்னு நம்புறேன். இப்படிக்கு உன்னோட ஆடல் பாடலை விட அந்த சிரிப்பினில் சிக்கி தவிக்கும் புவி என்கின்ற புவனேஸ்வரி ஆத்விக். நார்மலா தான் பிரதர் படிச்சேன். ஆக்சுவலி எழுதியிருக்க விஷயம் கண்டென்ட் அப்படி இருக்கு பிரதர். அவன் வந்து கியூட்டா குட்டியான போது நான் அப்படிதான் நினைச்சேன். சிவாஜி எனக்கு எழுதிய விட எனக்கு நார்மலா தான் எழுதி. நல்லா பண்ணீங்க. உங்களை தான் அதை போடுறோம் அந்த விஜயம். இல்ல நல்லா பண்ணீங்க. என்னை விட கம்மி தான். உங்களோட கம்மி தான் நினைக்கிறேன். சொல்லுங்க பிரதர், எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல அந்த அவரை இதை போடுறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பாரு ரசாதி, நீ பாரு. ஸ்டார்ட் பண்ணு. உங்களோட அன்புக்கு நன்றி. ஆனா இந்த குவாக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு சான்ஸ் இல்லையா? இல்ல அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு இல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு மைண்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க. இல்ல இப்ப இல்ல. இப்போ இல்ல. அது எங்க இருக்கு? ஓகே, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து உருகி உருகி ப்ரப்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்க ட்ரீம்ல இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ப்ரப்போஸ் பண்ண எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இல்லை எனக்கு அப்படி ப்ரப்போசல்லாம் பண்ண தேவையில்ல. என்னன்னு சொல்றது? சரி, ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு ஒரு பாட்டு கூட பாடிடலாமே. அதுல இருந்தே சுந்தரமே பிரான்ஸ் ரஞ்சிதமே உன்னை பார்த்ததும் விழுந்த நடி, என் ஹார்ட் இப்போ அந்த ஜெர்மனில புயல் காத்துல ஆடுதடி, பொண்ணு சிரிச்சா சிலர கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா கூட என்ன கூற, கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன விலை. நான் இதில் ஒரு ஹிண்ட், இந்த பாட்டில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கவனிக்க நினைக்கிறேன். அது பாட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடி சுந்தரமே பிரான்ஸ் ரஞ்சிதமே உன்னை பார்த்தது விழுந்த நடி, என் ஹார்ட் இப்போ அந்த ஜெர்மனில புயல் காத்துல ஆடுதடி. விளங்குதா? அவர் கேர்ள் ஃப்ரெண்டு ஜெர்மனில இருக்கான், அதை மறைமுகமா பாட்டுல சொல்றாங்களாமா. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல.
பிரான்ஸ்ல இருக்கலாம், ஜெர்மன்ல இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு நாட்டுல இருக்கலாம். சமாளிச்சிட்டான். நைஸ் சாங் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். அவரே வெக்கப்பட்டு அவருக்கு ஒரு பாட்டு எடுத்து ஃபியூச்சருக்காக வந்து சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கங்க, முடிஞ்சிச்சு. ஆகாயம் தமிழ் வழங்கும் ராப் சிலோன் வித் டிஜே சிவாஜி ஃபேன்ஸ் மீட். Title sponsor KR Travels, for your reliable travel partner. Rizan Jewelry, International Jewel Collections, India, Dubai, Qatar, Oman and Malaysia. Powered by Mayavaram ARC Kamachi Jewels, நூற்றாண்டை கடந்த பாரம்பரியமிக்க ஸ்தாபனம். Skyman 4X, T Nagar, Exchange Smarter, travel further. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.